தமிழ்நாட்டு அரசியலில் என்ஜின் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. தேர்தல் தண்டவாளத்தில் முந்த போகும் என்ஜின் எது? தலைவர்கள் கருத்தை கேட்கலாம். तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है. यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. கடத்தப்பட்ட 11,311 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிபட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு. அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள்ல தான் சிக்கி இருக்கு. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே, உங்க ஆட்சி தான் நடக்குது. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைறதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான். இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்துல வந்து பேசிட்டு போறது நியாயமா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் இன்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். அண்ணா, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனால் விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறார், ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெருவாக பிரச்சாரம் பண்ணுறார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின், அது இன்னும் அசம்பிள் ஆகாத இன்ஜின். அந்த இன்ஜின் இன்னும் அசம்பிளே ஆகல. அசம்பிள் ஆன பிறகு அதாவது அந்த இன்ஜினானது கவனமாக கேளுங்க. இன்னும் அந்த இன்ஜின் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, அசம்பிளே ஆகலை. அசம்பிள் பண்ணாதானே இன்ஜின். ஒரு இன்ஜினுக்கு பல பாகங்கள் இருக்கு, அதெல்லாம் அசம்பிள் ஆனால் தான் முழு இன்ஜின். ஆக அசம்பிள் ஆகாத இன்ஜினுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க.